யார் உங்களுக்கு துணையா நின்னாலும் சரி, யார் உங்களை விட்டுட்டு போனாலும் சரி, உங்க வாழ்க்கையை தொடர்ற கடமை உங்களுக்கு இருக்கு. உங்க கனவுகளை தொடர்ற கடமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இதை உணர்த்துற ஒரு கதையை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். வழக்கமா ஆப்பிள் பாக்ஸ்ல இருந்து கேலண்டர் போடுவோம்ல, இந்த வருஷத்துக்கான 2026 கேலண்டர் வந்தாச்சு. கான்செப்ட் சங்க காலத்து காட்சிகள். இந்த கேலண்டரோட ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த நிலத்துடைய காட்சிகள் இருக்கும். இந்த பக்கத்துல கேலண்டரோட பேஜ். இதை நீங்க உங்க டேபிள், டெஸ்க், கியூபிக்கல்ல வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு காம்ப்ளிமெண்டரி ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வருதுங்க. பேக்கிங், ஷிப்பிங், இந்த மேக்னெட் எல்லாம் சேர்த்தே இந்த கேலண்டரோட விலை 299. கீழே கொடுத்திருக்க லிங்கை யூஸ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு காலத்துல புகைத்தீவு அப்படின்னு ஒரு தீவு இருந்துச்சு. அந்த தீவை விக்ரமன் அப்படின்ற அரசர் ஆட்சி செய்துட்டு வந்தார். இந்த அரசர் விக்ரமன் ஆட்சி செய்த அந்த தீவுல ஒரு பிரச்சனை. அங்க அடிக்கடி சின்ன சின்னதா நிலநடுக்கம் வரும். அது வரும்போதெல்லாம் அங்க பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்கும்ல, அந்த கட்டடங்கள் பாதிக்கப்படும். இப்போ இந்த அரசர்கள்லாம் இருக்கிற அரண்மனை எப்படி இருக்கும்? நல்ல பெரிய கட்டடமா இருக்கும்ல. அதனால அரசருடைய அரண்மனையிலையும் இது மாதிரியான பாதிப்புகள் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால அந்த அரசர் என்ன நினைக்கிறாரு, நம்ம அரண்மனையை மாற்றி அமைக்கணும், வேற ஏதாவது ஒரு இடத்துல புதுசா அரண்மனை கட்டணும், அதுவும் அந்த அரண்மனை நிலநடுக்கத்தால பாதிக்கப்படாத ஒரு அரண்மனையா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவருடைய விருப்பத்தை அவர் அமைச்சர்கிட்ட சொல்ல, அமைச்சரும் இதற்கு ஏற்ற மாதிரி கட்டடக்கலை நிபுணர்கள் யாராவது இருக்காங்களான்னு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துல தாங்க அந்த அமைச்சருக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த அமைச்சருக்கு ஒரு நண்பர் உண்டு. அந்த நண்பர் ஒரு கட்டடக்கலை நிபுணர். வித்தியாசமான கட்டடங்களை கட்டுறதுல ஆர்வம் கொண்டவர். ஆனா என்னவோ தெரியல, அவருடைய ஆர்வத்துக்கு தீனி போடுற மாதிரி பெரிய வேலை எதுவும் அவருக்கு கிடைக்கவே இல்லை. பெருசா வேலைகளும் கிடைக்காம, அங்கீகாரமும் கிடைக்காம சாதாரண நிலைமையில இருந்தாரு அந்த கட்டடக்கலை நிபுணர். அப்ப அந்த அமைச்சருக்கு என்ன தோணுது, யாரோ ஒருத்தர் கிட்ட கேட்கறதுக்கு நம்ம நண்பர்கிட்ட கேட்போம், அவரால் அரசர் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு அரண்மனை கட்ட முடியுமான்னு அவர்கிட்டயே கேட்போம்னு நினைச்சு நண்பரை பாக்குறாரு. நேரா அவரை கூட்டிட்டு போய் அரசர் முன்னாடி விடுறாரு. அரசர் விக்ரமனுக்கும் ஓரளவுக்கு விஷயம் எல்லாம் தெரியும். ஒரு கட்டடக்கலை நிபுணர் கிட்ட பேசினா அவங்க பேசுறது அவருக்கு புரியும். அதனால அவர் நிறைய கேள்விகள் கேட்கிறாரு. அமைச்சருடைய நண்பரும் அந்த கட்டடக்கலை நிபுணரும் அவர் கேட்கிற எல்லா கேள்விக்கும் சரியா பதில் சொல்றாரு. தான் கிட்ட என்ன திட்டம் இருக்கு, அந்த திட்டத்தின் மூலம் எப்படிப்பட்ட அரண்மனை கட்டப்படும், அதுக்கு பிறகு நிலநடுக்கம் ஏற்பட்டா அது எப்படி பாதிக்கப்படாம இருக்கும், இது எல்லாத்தையுமே அரசர்கிட்ட சொல்றாரு. அதை கேட்டு திருப்தி அடைஞ்ச அரசரும் அப்படியே 10,000 பொற்காசு தூக்கி அந்த நிபுணர் கிட்ட கொடுத்து, முதல் வரைபடத்தை வரைஞ்சு கொண்டு வா, அது மட்டும் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த அரண்மனையை கட்டுற வேலையையும் உன்கிட்டயே கொடுத்து அடுத்த 5 தலைமுறைகளுக்கு உன் குடும்பமே உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு உனக்கு செல்வத்தையும் தர்றேன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அந்த நிபுணரை. இந்த இடத்துல தாங்க அந்த அமைச்சருக்கு தனது நண்பனை, அந்த கட்டடக்கலை நிபுணரை இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்த அமைச்சருக்கு மனசுல சங்கடம் உருவாகுது. பாருங்களேன், நமக்கே 2 விதமான நண்பர்கள் இருப்பாங்க. ஒருத்தங்க நம்ம என்ன நிலைமையில இருந்தாலும் நம்ம கூட இருப்பாங்க, நம்ம வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. இன்னொருத்தங்களுக்கு நம்ம வளரலாம், ஆனா அவங்கள விட வளர்ந்துடக்கூடாது. இப்படியாப்பட்ட நபர் தான் அந்த அமைச்சர். அவர் தான் நண்பரை கூட்டிட்டு வந்தாரு. ஆனா அரசர் அவருக்கு உடனே 10,000 பொற்காசு கொடுக்கறத பார்த்து, 5 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட செல்வம் கொடுப்பேன்னு சொன்னதை பார்த்து இவருக்கு பொறாம. அதனால இவர் என்ன செஞ்சிடறாரு, எந்த நண்பனுக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சாரோ அதே நண்பனுக்கு கெடுதல் செய்ய ஆரம்பிக்கிறாரு. இதன் விளைவு அடுத்த முறை அரசரும் அந்த கட்டடக்கலை நிபுணரும் ஒருத்தர் சந்திச்சுக்கிற வாய்ப்பை இவர் ஏற்படுத்தி தரல. ஆனா அந்த நிபுணருக்கு இதெல்லாம் தெரியாது இல்லையா. அவர் எப்பவும் போலதான் இருக்காரு. அரசர் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வரைபடத்தை வரைகிறாரு, துல்லியமான தகவல்களை அதுல சேர்க்கிறாரு. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த அமைச்சரை, தன்னுடைய நண்பனை சந்தோஷமா பார்க்க போறாரு. சொல்லுங்க, அங்க என்ன நடந்திருக்கும்? அந்த அமைச்சர் முன்னாடி மாதிரியே இருந்திருப்பாரா? இல்லங்க, தன்னுடைய நண்பனை வஞ்சிச்சாரு. அவர் கையில இருந்து அந்த வரைபடத்தை வாங்கிக்கிட்டு, நான் அரசர்கிட்ட இதை கொடுக்கறேன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து அவரை அனுப்பி வச்சாரு. ஆனா ராத்திரியும் பகலும் கஷ்டப்பட்டு அந்த கட்டடக்கலை நிபுணர் வரைஞ்ச அந்த வரைபடம் அரசர்கிட்ட போய் சேரவே இல்லை. இந்த அமைச்சர் என்ன பண்றாரு பாருங்க, அதுக்கு பதிலா வேற ஏதோ ஒரு வரைபடத்தை, அதுவும் அந்த அரண்மனையுடைய பழைய வரைபடம் இருக்கும் இல்லையா, அதே வரைபடத்தை அரசர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறாரு. அந்த நிபுணர் இதைத்தான் கொடுத்தாருன்னு சொல்லி.
அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கே தெரியும். அரசருக்கு கோபம் வந்துச்சு. அந்த கட்டடக்கலை நிபுணர் தன்னை மதிக்கல, தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சு, தன்னை ஏமாத்தலான்னு நினைச்சு இப்படி ஒரு வரைபடத்தை கொடுத்திருக்காருன்னு தோணுச்சு. தன்னை மதிக்காத அந்த கட்டடக்கலை நிபுணரை நாட்டை விட்டே வெளியே அனுப்பணும்னு அரசருக்கு தோணுச்சு. ஆக எந்த தப்புமே செய்யாம தான் செய்யாத தவறுக்காக அந்த நாட்டை விட்டே வெளியே அனுப்பப்பட்டாரு அந்த கட்டடக்கலை நிபுணர். வருடங்கள் கடந்து போச்சு. மறுபடியும் நிலநடுக்கம் வந்துச்சு. அந்த அரசருடைய அரண்மனை அவர் நினைச்சதை விட அதிகமா சிதிலம் அடைஞ்சிச்சு. அந்த இடத்துலதான் அந்த அரசர் என்ன பண்றாரு, இந்த ஒரு அமைச்சர்கிட்ட மட்டும் சொன்னதை தாண்டி தன்னுடைய எல்லா அமைச்சர்கள், அரசாங்கத்துல இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளையும் கூப்பிடுறாரு. என்னதாவது செய்யுங்க, எங்கேயாவது போங்க, நிலநடுக்கத்தால பாதிக்கப்படாத கட்டடத்தை எனக்கு கட்டி கொடுக்கிற கட்டடக்கலை நிபுணரை எங்கிருந்தாலும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. தேடல் தொடங்குச்சு. அரசருடைய மற்ற அமைச்சர்களும் அரசாங்கத்துல பணிபுரியக்கூடிய அதிகாரிகளும் எத்தனையோ நாடுகளுக்கு போறாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய தீவுகள், இத மாதிரியே பூகம்பம் ஏற்படக்கூடிய தீவுகள், இப்படி ஒவ்வொரு இடத்துக்கா போய் எங்கேயாவது ஒரு நல்ல கட்டடக்கலை நிபுணர் இருக்காரான்னு பாக்குறாங்க. அந்த மாதிரி அவங்க போனப்போ ஒரு குறிப்பிட்ட நாட்டுல, இவங்கள மாதிரியே அடிக்கடி பூகம்பம் வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நாட்டுல இவங்க கண்ணுக்கு என்ன தென்படுது, ஒரு அரண்மனை தென்படுது. அதுவும் ஒரு சின்ன கீறலோ அடிக்கடி வர்ற நிலநடுக்கத்தால கூட ஒரு சின்ன அதிர்வோ ஏற்படாத ஒரு பெரிய மாளிகை தென்படுது. உடனே இவங்க என்ன பண்றாங்க, அரசருக்கு செய்தி அனுப்புறாங்க. அரசே, நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு மாளிகை இங்க இருக்கு, நீங்க வாங்க, நீங்க வந்து இந்த மாளிகையை பார்த்து இது உங்களுக்கு சரின்னா அந்த நிபுணரை நம்ம கூட்டிட்டு போலாம், நீங்க வாங்கன்னு அழைப்பு விடுக்கிறாங்க. அரசரும் அந்த இடத்துக்கு வர்றாரு. அங்க வந்ததும் என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அரசர் வந்திருப்பாரு, அந்த மாளிகையுடைய சொந்தக்காரரை பார்த்திருப்பாரு, அவர்கிட்ட இதை யாரு கட்டுனான்னு கேள்வி கேட்டிருப்பாரு. சரியா? அதேதான் நடந்துச்சு. அரசர் அங்க வந்தாச்சு. அந்த மாளிகை யாரால் கட்டப்பட்டதுன்னு கேள்வியும் கேட்டாச்சு. அப்படி அவர் கேள்வி கேட்டப்போ அந்த இடத்துல யார் வந்து நிக்கிறாங்க, அரசருடைய அமைச்சரால் வஞ்சிக்கப்பட்ட கட்டடக்கலை நிபுணர். இவங்க நாட்டுல இருந்து நாடு கடத்தப்பட்ட கட்டடக்கலை நிபுணர். அவரை பார்த்ததும் அரசர் ஆச்சரியப்படுறாரு. நீயா இதை கட்டுன? எனக்கு ஒரு மோசமான வரைபடத்தை கொடுத்தியே, நீயா இதை கட்டுன? அதை கேட்டு மென்மையான ஒரு புன்னகையோட அந்த கட்டடக்கலை நிபுணர் சொன்னார் பாருங்க, அரசே, நான் தான் இதை கட்டுனேன். அதுவும் இதை எந்த அமைப்புல கட்டினேன் தெரியுமா? உங்களுக்கு எப்படி ஒரு அரண்மனையை கட்டணும்னு நினைச்சேனோ அதே வடிவமைப்புல தான் கட்டினேன். சொல்லப்போனா உங்களுக்கு எந்த வரைபடத்தை நான் கொடுத்தேனோ அதே வரைபடத்தின் படிதான் இந்த கட்டடமே கட்டப்பட்டுச்சு. அரசரால் அதை நம்பவே முடியல. கூப்பிட்டாரு அமைச்சர்களை, கேட்டாரு கேள்விகளை, 4 பேரை போட்டு 4 மாசம் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டாரு உண்மைகளை. தவறு செஞ்ச அமைச்சருக்கு தண்டனை கிடைச்சிச்சு. கட்டட கலைஞருக்கு அவருக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைச்சிச்சு. மறுபடி அரசர் விக்ரமனுடைய அரண்மனை கட்டப்பட்டுச்சு. அப்புறம் ஒரு நாள் இந்த கட்டடம் எல்லாம் கட்டி முடிச்ச பிறகு, இந்த கதையெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு நாள் அரசர் அந்த கட்டடக்கலை நிபுணர்கிட்ட கேட்டாராம், உன்னோட உயிர் நண்பன்னு சொல்ற உயிர் நண்பன் இவ்வளோ பெரிய துரோகம் செஞ்சிருக்கான், அந்த துரோகத்தால உன்னை நான் நாடே கடத்திட்டேன், ஆனாலும் எப்படி உன் நம்பிக்கை குறையவே இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒரு கட்டடத்தை கட்டணும்னு மன உறுதியோட இருந்திருக்க, உன்னோட காரியத்துல நீ கண்ணா இருந்திருக்க, எப்படி உன்னால முடிஞ்சுது? இந்த கேள்வி அரசர் கேட்க அந்த கட்டடக்கலை நிபுணர் சொன்னாராம், அரசே, யார் இல்லைனாலும் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். யாரு உதவி செஞ்சாலும் யாரு துரோகம் செஞ்சாலும் நம்ம கனவுகளை நம்ம தொடர்ந்துதான் ஆகணும். இந்த எண்ணம் எப்பவுமே என் மனசுல இருக்கும், இந்த எண்ணம் தான் என்னை தொடர வச்சுதுன்னு. அவருடைய பதில் அரசருக்கு மட்டும் இல்ல, அங்கிருந்த அத்தனை பேருக்கும் ஒரு பாடமா இருந்துச்சான். இன்னைக்கு இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் இதே மாதிரியான நண்பர்களை, இதே மாதிரியான துரோகங்களை பார்க்கத்தான் செஞ்சிருப்பீங்க. அதுல சில துரோகங்கள், சில நண்பர்களுடைய செயல்கள் உங்க வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையா இருந்திருக்கும். உங்களுடைய கனவுகளை தொடர முடியாதபடிக்கு, உங்க முயற்சியை தொடர முடியாதபடிக்கு அவங்களோட துரோகங்கள் உங்களுக்கு தடையா இருந்திருக்கும். ஆனா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, யாரும் உங்க வாழ்க்கைய உங்களுக்காக வந்து வாழ முடியாது. யாரும் உங்க வலிய உங்களுக்கு பதிலா அனுபவிக்கவும் முடியாது. இந்த உலகத்துல அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பாடு, அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் இன்னொருத்தரால நிறுத்தப்படுறீங்க? நீங்க ஏன் இன்னொருத்தருடைய துரோகத்தால, இன்னொருத்தர் கைவிட்டதால உங்களுக்கு நீங்களே எதிரியா மாறுனீங்க? ஒருவேளை இன்னைக்கு இந்த தப்பை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கைக்கான முழு பொறுப்பாளி நீங்க தான். இதை இந்த கதை உங்களுக்கு உணர்த்திருக்கும்னு நினைக்கிறேன்.
இன்னொரு நாள் இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.